Welcome to PGTRB English. Let's start to learn. Hi friends, இன்னைக்கு இம்பார்ட்டன்ட் நோட்ஸ் பார்க்கலாம். இம்பார்ட்டன்ட் நோட்ஸ் 1 வந்து ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருந்தேன். இன்னைக்கு இம்பார்ட்டன்ட் நோட்ஸ் 2 பார்க்கலாம். ஃபாதர் ஆஃப் இங்கிலீஷ் ஹிஸ்ட்ரி அப்படின்னா பீடு. ஃபாதர் ஆஃப் இங்கிலீஷ் ஹிஸ்ட்ரி யாருன்னு பார்த்தீங்கன்னா பீடு. கிளாசிக்கல் ரிகோரெட்ரிக் பிளாங்க் வேர்ஸ் டு இங்கிலீஷ் இன்ட்ரடியூஸ்டு பை தாமஸ் கிட். அதாவது கிளாசிக்கல் ரெகோரெட்ரிக்கும் பிளாங்க் வேர்ட்ஸையும் இன்ட்ரடியூஸ் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் தாமஸ் கிட்டு. ஆனால் அதை ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா சர்ரே. இன்ட்ரடியூஸ் பண்ணது தாமஸ் கிட், யூஸ் பண்ணது வந்து சர்ரே. நெக்ஸ்ட்டு ஃபர்ஸ்ட் கிரேட் இங்கிலீஷ் மாஸ்டர் ஆஃப் மெலோட்ராமா. மெலோட்ராமாவோட ஃபர்ஸ்ட் இங்கிலீஷ் மாஸ்டர் யார் அப்படின்னா கிட், தாமஸ் கிட். தாமஸ் கிட் தான் கிளாசிக்கல் ரிகோரெட்டிக் பிளாங்க் வேர்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காரு. ஃபர்ஸ்ட் கிரேட் இங்கிலீஷ் மாஸ்டர் ஆஃப் மெலோட்ராமாவும் தாமஸ் கிட். ஃபாதர் ஆஃப் இங்கிலீஷ் நாவல், இங்கிலீஷ் நாவலோட ஃபாதர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சாமுவேல் ரிச்சர்ட்சன். இன்னைக்கு பார்க்கறது பூரா ஃபாதர்ஸ் யார், ஒவ்வொரு இது இங்கிலீஷ் நாவலோட ஃபாதர், இங்கிலீஷ் மாஸ்டர், மெலோட்ராமாவோட ஃபாதர், இது மாதிரி எல்லாம் ஃபாதர்ஸ் தான் நம்ம இன்னைக்கு பார்ப்போம். ஃபாதர் ஆஃப் இங்கிலீஷ் நாவல் சாமுவேல் ரிச்சர்ட்சன், ஹென்ரி ஃபீல்டிங். நெக்ஸ்ட் ஃபாதர் ஆஃப் ஹிஸ்டாரிக்கல் நாவல், ஹிஸ்டாரிக்கல் நாவலோட ஃபாதர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சர் வால்டர் ஸ்காட். இங்கிலீஷ் நாவல் தான் சாமுவேல் ரிச்சர்ட்சன், ஹென்ரி ஃபீல்டிங். ஹிஸ்டாரிக்கல் நாவல் சர் வால்டர் ஸ்காட். ஃபாதர் ஆஃப் சயின்ஸ் ஃபிக்ஷன், சயின்ஸ் ஃபிக்ஷனுக்கு ஃபாதர் யாருன்னா ஹச்.ஜி. வெல்ஸ், ஜூல்ஸ் வெர்ன். ஜூல்ஸ் வெர்னும் ஹச்.ஜி. வெல்ஸும் தான் சயின்ஸ் ஃபிக்ஷனுக்கு. இங்கிலீஷ் கிரிட்டிசிசம், அதாவது ஃபாதர் ஆஃப் கிரிட்டிசிசம் வந்து போன வீடியோவில் பார்த்தோம். ஃபாதர் ஆஃப் கிரிட்டிசிசம் அப்படிங்கிறது அரிஸ்டாட்டில் பார்த்தோம். இதில் ஃபாதர் ஆஃப் இங்கிலீஷ் கிரிட்டிசிசம் ட்ரைடன். ஃபாதர் ஆஃப் ஸ்ட்ரக்சரலிசம், ஸ்ட்ரக்சரலிசமோட ஃபாதர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஃபெர்டினண்ட் டி செசம். ஃபெர்டினண்ட் டி செசம் ஃபாதர் ஆஃப் ஸ்ட்ரக்சரலிசம். ஃபாதர் ஆஃப் லிங்குவிஸ்டிக் யாருன்னு பார்த்தீங்கன்னா லியோபார்ட் ப்ளூம்ஃபீல்டு. லிங்குவிஸ்டிக்கோட ஃபாதர் லியோபார்ட் ப்ளூம்ஃபீல்டு. ஃபாதர் ஆஃப் மாடர்ன் பொயட்ரி அதாவது ஃபர்ஸ்ட்டு பொயட்ரி, ஃபாதர் ஆஃப் ஃபர்ஸ்ட் இங்கிலீஷ் பொயட்ரி வந்து சாசர் பார்த்தோம். அதுக்கப்புறம் செகண்ட் இங்கிலீஷ் பொயட்ரி ஸ்பென்சர் பார்த்தோம். இப்போ ஃபாதர் ஆஃப் மாடர்ன் பொயட்ரி பார்த்தீங்க அப்படின்னா ஜிஎம் ஹோப்கின்ஸ். ஃபாதர் ஆஃப் அமெரிக்கன் பொயட்ரி, மாடர்ன் பொயட்ரி ஜிஎம் ஹோப்கின்ஸு. இதே அமெரிக்காவோட பொயட்ரி யாருன்னு பார்த்தீங்கன்னா வால்ட் விட்மேன். அமெரிக்கன் ட்ராமா, ஃபாதர் ஆஃப் அமெரிக்கன் ட்ராமா யாருன்னு பார்த்தீங்கன்னா யூஜின் ஓநீல். அமெரிக்காவை பற்றி வருது. ஃபஸ்ட்டு அமெரிக்கன் பொயட்ரி வால்ட் விட்மேன், அமெரிக்கன் ட்ராமா யூஜின் ஓநீல். நெக்ஸ்ட்டு அமெரிக்கன் நாவல், அமெரிக்கன் நாவல் பார்த்தா தாமஸ் ஃபெர்மூர் கூப்பர். ஃபாதர் ஆஃப் அமெரிக்கன் நாவல் தாமஸ் ஃபெனிமூர் கூப்பர். அமெரிக்கன் ரெவல்யூஷன் யாருன்னு பார்த்தீங்கன்னா தாமஸ் பெயின். தாமஸ் பெயின் தான் அமெரிக்கன் ரெவல்யூஷனோட ஃபாதர். நெக்ஸ்ட்டு இந்தியா, ஃபாதர் ஆஃப் இந்தியன் ரெனெசன்ஸ் யார் பார்த்தீங்கன்னா ராஜாராம் மோகன் ராய். ராஜாராம் மோகன் ராய். ஃபாதர் ஆஃப் இந்தியன் ரெனெசன்ஸ் ராஜாராம் மோகன் ராய். ஃபாதர் ஆஃப் மாடர்ன் இங்கிலீஷ் பொயட்ரி ஜெயந்த மகாபாத்ரா. இவர் ஒரு இங்கிலீஷ் பொயட் தான். சாகித்ய அகாடமி அவார்டு வாங்கியிருக்காரு. அடுத்து ஃபாதர் ஆஃப் கான்டெம்ப்ரரி இங்கிலீஷ் பொயட்ரி நிசிம் எசக்கியல். ஃபாதர் ஆஃப் கான்டெம்ப்ரரி இங்கிலீஷ் பொயட்ரி யாருன்னு பார்த்தீங்கன்னா நிசிம் எசக்கியல். நெக்ஸ்ட் அமெரிக்கன், ஃபாதர் ஆஃப் அமெரிக்கன் ஷார்ட் ஸ்டோரி எட்கர் ஆலன் போப். அமெரிக்காவுக்கு 2 பார்த்தோம். அமெரிக்கன் பொயட்ரி பார்த்தீங்க அப்படின்னா வால்ட் விட்மன், அமெரிக்கன் ட்ராமா யூஜின் ஓனில். நெக்ஸ்ட் இப்போ அமெரிக்கன் ஷார்ட் ஸ்டோரி பார்த்துருக்கோம் எட்கர் ஆலன் போப். நெக்ஸ்ட் ஃபாதர் ஆஃப் உருது ஷார்ட் ஸ்டோரியோட ஃபாதர் வந்து பிரேம்சந்த். நெக்ஸ்ட் ஃபாதர் ஆஃப் ஆஃப்ரிக்கன் அமெரிக்கன் லிட்ரேச்சருக்கு ஃபாதர் யாருன்னா ரிச்சர்ட் ரைட். ஃபாதர் ஆஃப் ஆஃப்ரிக்கன் லிட்ரேச்சர் சின்னு ஹச்பி. ஃபாதர் ஆஃப் ஆஃப்ரிக்கன் லிட்ரேச்சருக்கு மட்டும் பார்த்தா சின்னு ஹச்பி. ஆஃப்ரிக்கன் அமெரிக்கனுக்கு பார்த்தா ரிச்சர்ட் ரைட். ஃபாதர் ஆஃப் எம்பிரிக்கிசம், ஃபாதர் ஆஃப் எம்பிரிக்கிசம் பார்த்தீங்கன்னா ஃப்ரான்சிஸ் பேகன். எம்பிரிக்கிசம் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இட் இஸ் அ தியரி. இது ஒரு தியரி. என்ன ஸ்டேட் பண்ணுது அப்படின்னா தட் நாலேஜ் கம்ஸ் ஃப்ரம் சென்சரி எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து தான் நாலேஜ் வருது அப்படின்னு சொல்லி எம்பிரிக்கிசம் சொல்லுது. இதோட ஃபாதர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரான்சிஸ் பேகன். ஒரு டைம் ஃபாஸ்ட்டாக ஒரு ரீடிங் விட்டுடலாம். ஃபாதர் ஆஃப் இங்கிலீஷ் ஹிஸ்ட்ரி வந்து பீட். கிளாசிக்கல் ரெகோரெட்ரிக் பிளாங்க் வேர்ஸ் டு இங்கிலீஷ் இன்ட்ரடியூஸ்டு பை தாமஸ் கிட். சரே தான் ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணார். ஃபர்ஸ்ட் கிரேட் இங்கிலீஷ்
மாஸ்டர் ஆஃப் மெலோட்ராமா பார்த்தீங்கன்னா கிட். ஃபாதர் ஆஃப் இங்கிலீஷ் நாவல் சாமுவேல் ரிச்சர்ட்சன் ஹென்ரி ஃபீல்டிங். ஃபாதர் ஆஃப் ஹிஸ்டாரிக்கல் நாவல் சர் வால்டர் ஸ்காட். ஃபாதர் ஆஃப் சயின்ஸ் ஃபிக்ஷன் H.G. வெல்ஸ் ஜூல்ஸ் வர்ன். ஃபாதர் ஆஃப் இங்கிலீஷ் கிரிட்டிசிசம் ட்ரைடன். ஃபாதர் ஆஃப் ஸ்ட்ரக்சரலிசம் ஃபெர்டினண்ட் டி செசம். Father of linguistics Bloomfield. Father of modern poetry G.M. Hopkins. Father of American poetry Walt Whitman. Father of American drama Eugene O'Neill. Father of American novel Thomas Fenimore Cooper. Father of American Revolution Thomas Paine. Father of Indian Renaissance Rajaram Mohan Roy. Father of modern English poetry Jayanta Mahapatra. Father of contemporary English poetry Nizam Ezekiel. Father of American short story Edgar Allan Poe. Father of Urdu short story Prem Chand. Father of African American literature Edgar Allan Poe. Father of Urdu short story Prem Chand. Father of African American literature Richard Wright. Father of American literature Chinua Achebe. Father of empiricism Francis Bacon. Empiricism means it is a theory which states that knowledge comes from sensory experience. Thank you, friends.